அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் துன்பு எல்லின் 28வது அதிகாரமான ஈயாமை மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் ஈயாதார் செல்வம் கடைசியில் ஏதிலரால் நுகரப்படும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அலைகளை வீசி எறியும் பெருங்கடல் இருந்தாலும் மக்கள் சிறிதளவு இருக்கக்கூடிய கிணற்று நீரையே பார்த்து குடிப்பார்களாம். அதுபோல கஞ்சத்தனம் உடையவர்களிடம் பெரும் செல்வம் இருந்தாலும் அவர்களிடத்தில் உறவு கொள்ளாமல் வறியவரான நல்லவர்களிடத்திலேயே சான்றோர்கள் உறவை பேணி காத்துக் கொள்வார்கள் என்பதுதான் இந்த பாடல். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 275. எரிநீர் பெருங்கடல் எய்தி இருந்தும் அருநீர் சிறு கிணற்று ஊரல் பார்த்துண்பர் மறுமை அறியாதார் ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குறவே தலை. ஈயாதார் பெருஞ்செல்வராய் இருப்பின் அவர்களால் நன்மை இல்லை என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.